கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும். நம்பிக்கை நம் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை நமக்கு எவ்வாறாக இருக்க வேண்டும்? தேவன் மகிமைக்குள்ளாய் நாம் போக வேண்டுமா? நம்மளுடைய வாழ்க்கையில் வாலிப பிள்ளைகளே, நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வச்சிட்ருக்கிறீங்க? நீங்கள் சிநேகிக்கிற நபர் மேலேயா, இல்லது உங்கள் வேலைகள் மேலேயா, இல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நான் எதிர்காலத்தில் நான் பெரிய லெவலில் வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையா? இல்லை, நம்மளுடைய நம்பிக்கை நம்ம ஏசப்பா மேலே மட்டும்தான் இருக்க வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஹல்லேலூயா. நாம் உபத்திரப்படும் பொழுது ஹல்லேலூயா நாம் பொறுமையாக இருந்தோன்னா நாம் பொண்ணை புடமிடுவது போல புடமிட்டு ஆண்டவர் நம் மகிமையில் நம்மை கொண்டு போவார். கடன் என்ற உபத்திரவமா, தோல்விகள் என்ற உபத்திரவமா, வியாதிகள் என்ற உபத்திரவமா? யோபு பக்தனை பாருங்க, எவ்வளோ உபத்திரவத்தை அந்த பக்தனை அடைந்தார். ஆனாலும் அவன் முடிவு வரை கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தான். அதன் மூலமாக இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டான். அப்போ நம்ம பொறுமையாக இருந்தோன்னா நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருந்தோன்னா நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். ஏசப்பா கூட உபத்திரப்படும் பொழுது அவர் பொறுமையாக இருந்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் என்ன செய்யணும்? ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உபத்திரப்பட்டது மாத்திரம் அல்ல, ஜெபத்தில் எந்த உபத்திரம் ஆனாலும் சரி, ஹல்லேலூயா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. ஜெபம் ஆண்டவரோடு கூட நாம் பேசுகிற ஒரு ஜெப வாழ்க்கை வேணும். ஆண்டவரோடு கூட கிட்டி சேருகிற ஒரு உறவு நமக்கு வேணும். ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் வேண்டும். தானியேலை பாருங்க, 3 வேளை ஆண்டவரை நோக்கி கதறிக்கொண்டிருந்தான். யாக்கோபு போராடி ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை போராடி ஜெபித்து கொண்டிருந்தான். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உபத்திரப்பட்டு தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவர்க்குள்ளாய் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், நாம் தேவனுக்குரியவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. உபத்திரம் படும்பொழுது ஜெபம் நமக்கு வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமையானாலும் சரி, நாம் சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு எப்படி உபத்திரம் திராணிக்கு மிஞ்சி நம்ம உபத்திரப்படுத்த விட மாட்டார் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி சொல்லணும். அடிக்கப்பட்டு சிறைசாலை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்திருந்த நிலையிலும் தேவனை துதித்து பாடிய பவுலும் சீலாவும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. இசப்பா. ஹல்லேலூயா. பாடுகளை பொறுமையோடு நமக்கு சகிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவல் நாம் உபத்திரத்தில் நம்ம பொறுமையாக இருந்து தேவனோடு ஹல்லேலூயா மிகவும் கிட்டி சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. பொறுமையோடு ஜெபத்துடனே துதித்தலோடு நாம் ஜெபித்து நாம் வெற்றி சிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. துன்பப்படும் பொழுது தேவனை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். துன்பத்தை குறித்து மீண்டும் வெடித்தும் வருவது அது தேவனால் வருவதோ இல்லை நம்ம சுயத்தினால் வருவதோ அப்படியாக அல்ல. ஏசப்பா கூட அந்த சிலுவை மரத்திற்கு முன்பாய் போவதற்கு முன்பாய் அவர் ஜெபித்தார். நாமும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளே, நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறதான்னு பாருங்க. உபத்திரம் பொழுது பொறுமையாக இருங்க. நம்ம கோவப்படும் பொழுது பொறுமையாக இருந்து நம்ம கோபத்தை தனியத்தக்கதாய் ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு நம்ம பொறுமையாக இருப்போம். ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்போம். ஜெபிப்போமா? கிருபையுள்ள கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க, உண்மையில நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க, உபத்திரத்தை ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாய் சகித்து கொள்ள ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. எப்போது ஜெபத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நம்பிக்கையில் கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையில் எந்தவித சிறையிருப்புகள் இருந்தாலும் மன்னிங்க. அதை ஆண்டவரை நிர்மூலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தாங்க. ஆண்டவரே, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், அனாதைகளுக்காக ஜெபிக்கிறோம், அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் குடும்பங்களுக்காக, வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க. நாளில் கர்த்தாவே உம்முடைய பெரிதான கிருபை எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வாகனங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. Have a blessed day, my dears.